ஆடி முதல் தேதி அம்மனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் வந்த மாதிரியே துர்க்கை அம்மனுக்கு உகந்த வளர்பிறை அஷ்டமியும் ஆடி முதல் செவ்வாயில் வந்திருக்கு. அதற்குரிய ஹோமம் பூஜை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் வரும் அஷ்டமி திதி துர்காஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் துர்க்கை அம்மனை மனதார வழிபட்டால் ராகதோஷம் நீங்கும், பயம் விலகும் மற்றும் கேட்ட வரங்கள் கிடைக்கும். அம்மனுக்கு செம்பருத்திப்பூ அல்லது அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. அம்மன்னால எலுமிச்சை கனி இல்லாமல் இருக்குமா? அதுவும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சைன்னா அவ்வளோ விசேஷம். அப்பேற்பட்ட துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழம் உடை சாற்றி மற்றும் மாலையும் சாற்றி இருக்கிறார்கள். இந்த அஷ்டமி நாளில் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்கும், மனதைரியம் மற்றும் செல்வம் பெருகும், தடைகள் அகன்று காரிய வெற்றி உண்டாகும். வளர்பிறை அஷ்டமி நாளில் துர்க்கை அம்மனை வழிபட மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், துர்க்கை காயத்ரி மந்திரம் மற்றும் துர்க்கை போற்றி ஆகியவற்றை சொல்லலாம். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா அம்மன் அப்படின்னாலே ஒரே அம்மன் தான். இருந்தாலும் சகஸ்ர நாமங்கள் கொண்டவள், 1000 பெயர் படைத்தவள். அதனால் உங்களுக்கு எந்த பெயர் உள்ள அம்மன் பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.